அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைச்செழியன் ஐஸ்லாண்டிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம ஐஸ்லாண்டோட ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்காலஜி அண்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இப்போ டப்ளின் அயர்லாண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கெப்லேவிக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டரான ரிக்விக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நான் பஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை ஏர்போர்ட்டில் கீழே புக் பண்ணிக்கலாம். இட் காஸ்ட் யூ 50 to 55 euros ரவுண்ட் ட்ரிப்பு. இதுதான் சிட்டி சென்ட்ரு. இங்கே தான் மெயின் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கு ட்ராப் டவுன். இப்போ அப்படியே ஹாஸ்டல் போயிட்டு செக்இன் பண்ண போகிறேங்க. ஐஸ்லாண்டில் ஹோட்டல் எல்லாமே எக்ஸ்பென்சிவ்ங்க. அதில் எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது ஹாஸ்டல் தங்குறத தவிர. இது எனக்கு 42 euros பெர் நைட்டு. அதே போல் இந்த ஹாஸ்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. உங்களுக்கு யூ கேன் குக் ஃபார் யுவர் செல்ஃப். இப்போ நான் அப்படியே சிட்டி சென்டர் நோக்கி போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் த சிட்டி. அப்படியே லோக்கல் ஃபுட்டையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் என்னை நைட்டு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டே. ஐ ரீச்டு பை 3 o'clock ஆஃப்டர்நூன் அண்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கேங்க. ஒரு 9-10 மணி வரைக்கும் சுற்றலான் இருக்கேன் சிட்டியில். நான் ஐஸ்லாண்டிக் நேம் நான் எதுவும் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப ஹார்ட் டு ப்ரொனவுன்ஸு. அதில் நான் எல்லா லொக்கேஷனோட பேரையும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க, நீங்களே ரெஃபர் பண்ணிக்கிங்க. இது சிட்டி சென்டரில் இருக்க ஒரு பெரிய சர்ச்சு. ரொம்ப ஃபேமஸ்ஸு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் டப்ளின்லேருந்து ப்ளே ஏர்லைன்ஸ் மூலயமா ட்ராவல் பண்ணி வந்தேங்க. அதுதான் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஏர்லைன்ஸ் ஐ ஃபவுண்ட் டு ட்ராவல் ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட் யாரும் நீங்கள் ட்ரை பண்ணால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எனக்கு 2.5 hours ட்ராவல் தான் டப்ளின்லேருந்து ரிக்விக்கு. ஸோ 2.5 hours எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக போகணுன்னு நான் சீப்பாக ஒரு டிக்கெட் புக் பண்ணி வந்தேங்க. இதுவே எனக்கு 270 euros காஸ்ட் ஆச்சு, இன்க்ளூடிங் ஹேண்ட் லக்கேஜ். இந்த வீடியோவில் நம்ம இந்த நாள் போக அடுத்த 2 நாள் ஐஸ்லாண்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் 1 ஆஃப் ஐஸ்லாண்ட் ட்ரிப். நம்ம 2 day டூர் போகிறேங்க. I booked through Nice Travel and we are going to explore south coast and towards east and glaciers. சரிங்க, நம்ம அப்படியே செகண்ட் டேக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ரிக்விக்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ட்ராவல் பண்ண போகிறோம் த்ரூ சவுத் கோஸ்ட் ஆஃப் ஐஸ்லாண்ட். இந்த சவுத் கோஸ்ட் ஆஃப் ஐஸ்லாண்ட் இஸ் அ மோஸ்ட் விசிட்டட் அண்ட் பாப்புலர் டூரிசம் ஸ்பாட்ஸுங்க. இங்கே தாங்க ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் கிளேஷியர் இன் யூரோப் இருக்குது. இன்னொரு கிளேஷியரும் இருக்குது, பிளாக் சாண்ட் பீச், டைமண்ட் பீச். நீங்கள் ஐஸ் உருகி ஓஷனில் கலக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனு. இதோட பேரை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்களே படிச்சுக்கிங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் நைஸ் ட்ராவல் மூலயமா ட்ராவல் பண்ணுறேங்க. இட்ஸ் a 2 day tour package. It costed me around 602, இன்க்ளூடிங் ஹோட்டலு, கிளேஷியர் ஹைக்கிங்கு, ஐஸ் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எல்லா ஸ்பாட்ஸும் போகிறது எல்லாமே இன்க்ளூடட் அதில். இட்ஸ் ஒர்த் கோயிங் வித் தம். தே காட் ஸோ மச் ஆஃப் குட் ரிவ்யூஸ். நான் பார்ப்போம் இந்த ட்ரிப் எப்படி போதும் அவங்க கூட வேன்ட்டு. இந்த 2 day டூர் பேக்கேஜஸ் 602 euros. இந்த காஸ்ட்டை நான் இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு டூர் பேக்கேஜஸ் ஐஸ்லாண்ட் எடுக்கிறீங்க, அதில் ஸ்டே இன்க்ளூடடாக இருந்ததுன்னா தே வில் சார்ஜ் யூ சிங்கிள் காம்ப்ளிமெண்ட் ஃபீங்க. ஏன்னா நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணாலும் யூ ஆர் கோயிங் டு யூஸ் 2 bedroom ரூம்ஸ். அதால் அந்த ஃபீ அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். இது கைடோட ரெக்கமெண்டேஷனு. எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. டூர் பேக்கேஜ் மூலயமா வர்றதால சில ஹிடன் லொக்கேஷன், ஹிடன் ஸ்பாட்லாம் டூர் கைட் நிறையா சொல்லுவாங்க. அதை நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். பார்ப்போம் இப்போ இது எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. டூர் பேக்கேஜில் அவங்க கரெக்டாக டைமும் தருவாங்க ஒரு பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவை கிடையாது. யூ கெட் plenty ஆஃப் டைம் டு கேப்சர் யுவர் ஓன் ஃபோட்டோஸ். இங்கே இந்த பிளேஸுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி, அப்படியே நம்ம பஸ்ஸு நோக்கி போவோம், டைம் ஆச்சு. இங்கே நிறையா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குங்க. எல்லாமே கிளேஷியர்லேருந்து உருவாகிறது தான் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸு ப்ளஸ் ரெய்னிங். நம்ம இப்போ நவம்பர் மந்த் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்க. இது ஒரு ஆஃப் சீசனு.
இங்கே வந்து சம்மர் தான் ஒரு பீக் சீசன். எனக்கு க்ரௌட் ஆகவே ஆகாது. அதனால் நான் எந்த ஒரு லொக்கேஷன் போனாலுமே ஆஃப் சீசனில் தான் போவேன் டு அவாய்ட் க்ரௌட். இல்லை நீங்கள் காசையும் மிச்சப்படுத்தலாம். நீங்கள் வந்து பீக் சீசனில் போனீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டே வந்து டபுள் த காஸ்ட் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி காஸ்ட்டும் சேவ் பண்ணலாம், க்ரௌட் இருக்காது, ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் வெதர்லாம் செக் பண்ணிக்கிங்க ஆஃப் சீசனில் போகும்போது. ஏன்னா இங்கே வந்து ஐஸ்லாண்டில் வந்து விண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 30 to 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் எக்ஸ்ப்ளோரிங் த பிளேசஸ் இன் விண்ட், ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். நான் ஐலாண்ட்லேயே இந்த விண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பார்த்துருக்கேங்க. அதனால் இங்கே எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்கல. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஐஸ்லாண்டோட ஆஃப் சீசன் வந்து அக்டோபர், நவம்பர், அப்புறம் மார்ச். பட் ஆனால் நான் மார்ச் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்னோ கண்டிஷன்ஸ் இருக்கும், சில ரோட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும், நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அக்டோபர் அண்ட் நவம்பரை வந்து சஜஸ்ட் பண்ணுவேங்க. அதுலேயும் நீங்கள் வந்து வெதர் செக் பண்ணிக்கிங்க. ஏதாவது சைக்ளோனு இல்லை ரெயின் ஃபோர்காஸ்டிங் இருந்ததுன்னா தயவுசெய்து போகாதீங்க. இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் வெதர். இங்கேயும் வெதர் வந்து எவ்ரி ஹவர் வந்து டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். அது நம்ம கையில் இல்லை, இயற்கையின் கையில் இருக்குது. நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோங்க. இதோட பேரையும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க, வச்சுக்கிங்க. நான் பிளான் பண்ணதுமே வந்து நான் வெதர் பார்த்தாங்க பிளான் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல வெதர் தான் காட்டுச்சு. பார்ப்பேன் எப்படி போகுதுன்ட்டு. இந்த டே ட்ரிப்பு நம்ம வந்து சவுத் கோஸ்ட்டில் இருக்க எல்லா வாட்டரும் ஃபால்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பிக்குன்னு ஒரு டவுனில் போய் முடியுங்க ட்ரிப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் ஈஸ்ட்டு போயிட்டு ஸ்டே பண்ண போகிறோம் ஹோட்டலில். நைட்டு வந்து நார்த்தன் லைட்ஸ் பார்க்குறதாவும் ஒரு பிளானு. பட் இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் சன் ஆக்டிவிட்டி அண்டு க்ளவுட்ஸு. பார்ப்போம் லக் இருக்கா இல்லையான்ட்டு. நீங்கள் வந்து நார்தன் லைட்டும் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். அதோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. யூ கேன் கோ அண்ட் ஃபோர்காஸ்ட் த சன் ஆக்டிவிட்டி அண்ட் க்ளவுட் லெவல்ஸ் ஆன் தட். மை காட், செம்ம அமேசிங்க, வெறித்தனமாக இருந்துச்சு. நான் சோலோவாக ட்ராவல் பண்ணதால் என்னோடய மூமெண்ட்லாம் கேப்சர் பண்ண கஷ்டப்பட்டேன். பட்டு இந்த ட்ரிப்பில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதே மாதிரி அவங்களுக்கு திருப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம செகண்ட் டே வந்து ஈஸ்டில் போய் தங்குறோம்ல, அங்கேருந்து வந்த வழியிலே திருப்பி வருவோம். பட் ஆனால் வி கோ இன்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் லைக் கிளேஷியர்ஸ், ஐஸ் லகூன், டைமண்ட் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தேன். இங்கே செம்மையாக இருந்துச்சு பிளேஸு. ஸோ ஏன் விடுவோன்ட்டு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு மேலே ஹைக் பண்ணி வாட்டர் ஃபால்ஸோட டாப்புக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து வியூ, ஓ மை காட், வேறு உலகம் இது. ஏன் சொல்கிறேன்னா அப்படியே அந்த பக்கம் பாருங்க, அது வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷனு. அப்படியே சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூரத்தை உங்களுக்கு கிளேஷியர் தெரியும். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த பிளேஸு. ஹைக்கிங் பண்ணுறது தான் கொஞ்சம் விண்டு அதிகமாக இருந்ததால் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் இட்ஸ் ஈஸி. அந்த அளவுலாம் ரொம்ப டஃப்பான ஹைக்லாம் கிடையாது. அதாங்க விண்டு, நீங்கள் விண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. மற்றபடிலாம் பெரிய டஃப்பான ஜாப்லாம் கிடையாது. ஐஸ்லாண்டை வந்து லேண்ட் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இங்கே வந்து 130 வல்கனோஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று ஆக்டிவாக இருக்குது, இன்னொரு வல்கனோ ஆக்டிவாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது லேண்ட் ஆஃப் ஐஸ், 2 பெரிய கிளேஷியர்ஸ், இன்னும் 2 சின்ன சின்ன கிளேஷியர்ஸ்லாம் இருக்குது. இந்த நாடு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். என்னோட ஐஸ்லாண்ட் ட்ரிப் வந்து இட்ஸ் ஆல் ஓவர் ஐஸ்லாண்ட் எக்ஸப்ட் நார்தர்ன் பார்ட் அண்ட் ஹைலாண்டு. ஏன்னா ஹைலாண்டில் வந்து யாரும் வாழ மாட்டாங்க டியூ டு ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸு. அதில் வந்து ஹைலாண்டு போகிறதும் கஷ்டமாக இருக்கும். நான் நார்தர்ன் பார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாதுங்க. மற்றபடி ஃபுல்லாக ஐஸ்லாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை தவிர்த்து நம்ம இப்போ வந்து பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே சிக்னல் ஆரஞ்சுன்னு காட்டுது. ஆரஞ்சுன்னு காட்டுதுன்னா நீங்கள் வந்து பீச்சுக்குள்ளே போகலாம், பட் யூ கான்ட் என்டர் இன் டு த வாட்டர். இதே நீங்கள் ரெட்டாக இருந்ததுன்னா பீச்சுக்குள்ளேயே போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. தே லாஸ்ட் தேர் லைஃப்ஸ் இந்த டைடு. ஏன்னா இங்கே டைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். இங்கே நிறையா வார்னிங் சைன்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஐஸ்லாண்டு ஃபுல்லாகவே வந்து நிறையா வார்னிங் சைன்ஸ் பார்க்கலாம் எங்கே போனாலும். அதேமாதிரி நீங்கள் ஐஸ்லாண்ட் ட்ராவல் பண்ணிங்கன்னா சேஃப் ட்ராவல்னு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். அதுவும் கண்டிப்பாக விண்டரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து சில இடத்துலலாம் சொல்லாமே வந்து ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க டியூ டு வெதர் கண்டிஷன்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஸ்னோ ஸ்ட்ராம் அடிக்கடி வரும்.
நிறையா வின் கஸ்ட் இருக்குங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வின் கஸ்ட் இருக்குன்ட்டு. அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா டைல் லெவல் எப்படி இருக்குன்ட்டு. நான் கீழே ஐஸ்லாண்டோட வெதர் மானிட்டரிங் அந்த கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குல்ல, அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் நீங்கள் பார்த்து வெதர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து விசாவை பற்றி இப்போ பேசிடுவோம். நான் எப்படி விசா அப்ளை பண்ணேன்னா, சின்ஸ் ஐ எம் ஆல்ரெடி லிவிங் இன் அயர்லாண்ட், ஐ நீட் டு அப்ளை செங்கன் விசா. ஏன்னா அயர்லாந்து செங்கன் ஏரியாவில் வராது. ஸோ ஐ நீட் அப்ளை. அதே மாதிரி ஐஸ்லாண்டோட எம்பசி வந்து அயர்லாண்டில் இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து டென்மார்க் எம்பசி மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். அதுவும் நீங்கள் விஎஃப்எஸ் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். விஎஃப்எஸ் போய் அப்பாயின்மெண்ட் எடுத்து அப்பாயின்மெண்ட் கிடச்சப்பறம் நீங்கள் வந்து ட்ராவல் டாக்குமெண்ட்ஸு, ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலை வந்து டென்மார்க் எம்பசிக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. அப்புறம் டென்மார்க் எம்பசி இந்த அப்படின்னு அவங்க வந்து உங்கள் ஃபைலை வந்து லண்டனில் இருக்க டென்மார்க் எம்பசிக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஃபைனலி ஹூவர் சிட்ஸ் இன் டென்மார்க் எம்பசி இன் லண்டன் வில் டிசைட் யுவர் விசா டிசிஷன். விசாவோட ஃபீ வந்து 80 euros. அதே போல் விஎஃப்எஸோட ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 27 euros. விசா ப்ராசஸிங் டைம் வந்து 30 days to 80 days. நான் ஆக்சுவலாக டேனிஷ் எம்பசி மூலிமா நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா நான் வந்து சஜஷனே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டேஸ் போகிறீங்களா அந்த நாளுக்கு மட்டும் தான் அவங்க விசா தர மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா விசாலாம் தர மாட்டாங்க. நான் இப்போ 6 days ஸ்டே பண்ண போகிறேன்னா அந்த 6 days மட்டும் தான் அவங்க வந்து விசா தருவாங்க. இதே நீங்கள் வந்து அந்த நெதர்லாந்து, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் மூலிமா அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு கேட்டு லாங்கர் பீரியட். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அந்த நாட்டு மூலிமா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஐஸ்லாண்டில் வந்து ட்ராவல் பண்ணலாங்க. ஏன்னா யூ வில் கெட் டைம் டு ஃபோர்காஸ்ட் வெதர் ஆல்சோ அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. நம்ம லாஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் த டே வந்துட்டோங்க. இது வந்து விக்கன் ஒரு சின்ன டவுனு. இதுக்கப்புறம் நம்ம நேராக ஹோட்டல் நோக்கி போவோம். இட் வில் பி 3 hours ட்ராவல் டைரக்ட்லி ஃப்ரம் ஹியர். இதுக்கப்புறம் டார்க்காக இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி 4:30. நவம்பர் மந்த்தில், ஸோ டேலைட் டைம் கம்மி தான். எங்கெங்கெல்லாம் விக்குன்னு முடியுதோ எல்லாமே வந்து கோஸ்டல் சிட்டிங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்ட்னு முடியுதோ எல்லாமே வந்து வாட்டர் ஃபால்ஸ். சேம் கிளேஷியர்ஸ் எல்லாமே வந்து KULL கொல்லுன்னு முடியும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த வகையில். சரிங்க, அப்படியே ஹோட்டல் போனோம். பஸ்ஸில் செம்ம தூக்கம். அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே அப்படி இருக்கணும் பார்ப்போங்க. நம்ம தலைக்கு தில்லை பார்த்தீங்களா, வெறித்தனம். சரிங்க, இது வந்து அடுத்த நாள் 2 day டூர்ஸில் கடைசி நாள். நம்ம வந்து கிளேஷியரை நோக்கி பயணிக்கிறோம். இந்த ரோட்டில் நார்மல் வெஹிக்கிள் தான் போகாது, இந்த மாதிரி வெஹிக்கிள் மட்டும்தான் போகும். இதை வந்து இவங்க சூப்பர் ஜீப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மான்ஸ்டர் ட்ரக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இட் ஹாவ் குட் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதுவும் வந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளேஷியரை ஹைக் பண்ணி ப்ளூ ஐஸ் கேவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் ட்ரிப். We have now already entered the glacier. Underneath us is ice. Underneath the soil here is ice kept under permafrost conditions. We call it that ice, but that will definitely at some point melt, and that will melt especially the one that is now exposed. Now the sun will melt it really fast as soon as it's exposed. நீங்கள் அப்படியே இறங்கி இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து இன்ட்ரெஸ்டில் மூவி எடுத்தாங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு பிளேஸு. இது மூணில் வாக் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. காற்றும் செம்ம காற்றுங்க. இந்த காற்றாலே லைட்டாக கோல்ட் ஆகிடுச்சு எனக்கு. Before we enter the glacier, we have 3 things we need to keep in mind. We now have this extra centimeter under our feet. So we need to be conscious about lifting our feet a little bit more as we walk. The most common injury on the glacier is when people forget and they trip and they fall because of the extra centimeter. Also, number 2,
We have spikes under our feet now. ஐஸ் கிராக் ஆகுற சவுண்டு கேட்டிங்களா? So, have you tested your crampons? Yeah. And they are working? ரைடிங் நல்லா No பார்த்தீங்களா? crampons is facing up. Solid ice with soil on top of it. The soil is protecting the ice underneath. That's why that hill hasn't melted yet. You can see it's on the edge of the glacier, but there's still thick ice there because the soil is protecting it. Like I told you on the way in, we entered the glacier long before we came here because the soil on top of the ice underneath there is being protected by the soil and it's being it's kept under permafrost conditions underneath the soil. But நீங்கள் வந்து செல்ஃப் ட்ரைவ் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கிளேஷியர்ஸோட பேஸுக்கு வந்து அங்கே இருக்கிற டூர் கம்பெனிஸ் மூலிமா இந்த கிளேஷியர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. கிளேஷியர் ஹைக்கிங்கு, ஐஸ் கிளைம்பிங்கு, இந்த மாதிரி ப்ளூ ஐஸ் கேவ், கட்லா ஐஸ் கேவ், இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் வந்து சிட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். சரி, அப்படியே ப்ளூ ஐஸ் கேவ் உள்ளே போவோம். steady on your way down. Take your time. Another thing, please just do one thing at a time. You walk down. சரி, நீங்கள் அப்படியே இந்த ஐஸ் கேவ்ஸோட சயின்ஸையும் பேசிடுவோம். இந்த கிளேஷியர் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒரு வின்டர் சீசன்லேயும் வந்து ஸ்னோ படிஞ்சு காம்பாக்ட் ஆகி இது வந்து கிளேஷியராக ஃபார்ம் ஆகிருக்குங்க. இது எவ்வளோ வருஷம் ஓல்டான கிளேஷியர்னு எனக்கு தெரியாது. எப்படின்னு கைடு இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவார். இப்போ ஐஸ் கேவ்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு சம்மர்லேயும் அது வந்து மெல்ட் ஆகும் டியூ டு குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் ரைஸு, எது வேணாலும் காரணமாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த வருஷம் இங்கே வந்து ஸ்னோ வருதுன்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகும். ஸோ அப்படி மெல்ட் ஆகும்போது ஒரு புகை ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஐஸ் கேவ்ஸ். இதே இந்த ஐஸ் கேவ்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ஐஸ் கேவ் வந்து அடுத்த வருஷம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆமாங்க, ஒரு வருஷம் வந்து ஐஸ் கேவ் வந்து வேறு இடத்துல ஃபார்ம் ஆகும், வேறு விதமாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் மிராக்கிள். இப்போ இந்த கிளேஷியரே வந்து பல கிலோமீட்டர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதாவது நிறைய மெல்ட் ஆகிருக்குது லாஸ்ட் 10 years, அதாவது டியூ டு குளோபல் வார்மிங். இதுவும் இன்னும் வந்து அதிகமாக மெல்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்வரான்மெண்டலிஸ்ட்ஸ். நீங்கள் இப்போ அடுத்த ட்ரிப்பே நீங்கள் பிளான் பண்ணாலும் இந்த ஐஸ் கேவ் பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. மேபி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் அனதர் ஐஸ் கேவ்ஸ். இந்த ஐஸ் கேவ்ஸையும் வந்து இந்த டூர் கைட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு சம்மர் முடிஞ்ச அப்புறமும், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் வந்து பார்ப்பாங்க எங்கெங்கெல்லாம் குகை ஃபார்ம் ஆகிருக்குங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி வழித்தடம் பண்ணி வச்சுருவாங்க டு மேக் திஸ் பிளேஸ் ஃபார் த டூரிசம் ஆக்டிவிட்டீஸ். அதனால் இதுதான் இந்த ட்ரிப்போட காஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா ஐஸ் கேவ் எப்படி இருக்கும், எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்படி உடையும், ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வழித்தடம்லாம் நீங்களே நினச்சி பாருங்க. நீ வருவீங்களா உள்ள? That's lovely. செம்மையாக இருந்துச்சு, சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன், வழித்தடம்லாம் என்னென்னா எப்படி உள்ளே வந்து இந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம். நம்ம ஒரு 10-12 மீட்டர் டீப்பில் இருப்போங்க, அதாவது கிரவுண்ட் லெவலு. இந்த அளவுக்கு வந்து கிளேஷியர் ஃபார்ம் ஆகிருக்குது. அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சர் ஒன்லி 0 டிகிரி செல்சியஸ். இங்கே மைனஸும் கிடையாது, ப்ளஸும் கிடையாது, விண்டும் வந்து 0ங்க. உள்ளே வந்தப்பறம் எனக்கு கொஞ்சம் வாமாக தான் ஃபீல் ஆச்சு வெளியே இருந்ததை விட. இந்த கிளேஷியர் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிளேஷியர் இன் யூரோப்புங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் இஸ் மெல்ட்டிங் வெரி ஃபாஸ்ட். பார்ப்போம் உலகம் எப்படி போகுதுன்னு தெரியல. கைடு எல்லாரையும் வந்து இங்கே போக சொல்கிறாரு. அது கிளாஸ் எடுக்க போகிறாரா தெரியலையே. ஆனால் இந்த இடம்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ்.
லைஃப்பில் இதெல்லாம் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன் நான். என் கோபுரம் வந்து கஷ்டப்பட்டு செட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோ எடுத்திருக்கேன். நிறையா கிளிச்சஸ் இருக்கலாம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த நாட்டில் வந்து வைல்ட் லைஃப்னு பார்த்தீங்கன்னாலும் ஒன்லி வைல்டு ஃபாக்ஸ் மட்டும்தாங்க. அதை தவிர்த்து அப்புறம் ரெயின் டீர், வேறு எதுவும் வைல்ட் லைஃப்லாம் கிடையாது. வேல்ஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி நிறையா வேல்ஸ் எக்ஸ்பெடிஷன்ஸ் நிறையா டூர் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க மூலியமாக நீங்கள் போய் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்றபடி வைல்ட் லைஃப்னு இங்கே எதுவும் கிடையாதுங்க. Oh. Remember what I told you in the bus? Our glaciers are formed by snow, which falls on top of the glacier, compacts, becomes ice. This is 800 years old, has been compacting for 800 years. Fresh snow is white because it's full of oxygen. There is very little oxygen left in this ice because the oxygen has been squeezed out. But the very little oxygen that is left in the ice is creating this blue color. All the other colors of the spectrum, they bounce off. They have nothing to create their colors. So that's why ப்ளூ கலரில் இருக்காமா. இவர் சொன்னது வந்து எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஐ டிடன்ட் வெரிஃபைட் த சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கல. பட் அவர் சொன்னதை வந்து நம்பி நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங், அமேசிங்க, ஃபேபுலஸ், வார்த்தைகளில் சொல்கிறதுக்கு. இப்போ பாருங்களேன், இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குமே, கேனயான் மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த வாட்ரு மெல்ட் ஆகி இட் ட்ரை டு ஃப்ளோ டுவர்ட்ஸ் லோ லெவல் ரீஜியன். அந்த மாதிரி ஃப்ளோ ஆகி மேபி இந்த மாதிரி கேனியன் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கிளேஷியர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்ஸ்லாம் இருக்குங்க. யூ கான் டேக் யுவர் கிட்ஸ் who are less than 6 years old. அதே மாதிரி நீங்கள் ஹைக்கிங் பண்ணுறீங்க இல்லை ஐஸ் கிளைம்பிங் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 14 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க டூர் கம்பெனிஸ் மூலயமா பிஃபோர் யூ ஆர் புக்கிங் எனிதிங். அதே மாதிரி இந்த ஐஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஷஸ் ட்ராப் ஆகிருக்கும். ஏன்னா வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து வல்கனோ எரப்ட் ஆகி அந்த ஆஷஸ்லாம் வெளியே போக முடியாமல் இந்த ஐஸ்லேயே வந்து ட்ராப் ஆகிருக்குங்க. அதாவது தான் சில ஐஸ்லாம் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். இது பிகாஸ் ஆஃப் ஆஷஸ் இன்சைட் த ஐஸ். Look at this beautiful waterfall here. சரிங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஐஸ்க்கு வெளியே போகும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லாம் என் வாழ்க்கையில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கே நான் முன்னாடி வைல்ட் லைஃப் சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே நார்மல் அனிமல்ஸ் என்னென்ன இந்த நாட்டில் வாழுதுன்னா ஊர் மாதிரியே தான் ஆடு, மாடு, குதிரைகள். அப்புறம் வந்து இங்கே சீல்ஸ் நிறையா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பஃபின்ஸ்னு ஒரு விலங்கும் இருக்குது. மற்றபடிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஐஸ்லாண்டி ஹார்சஸ் ரொம்ப ஃபேமஸ். செம லுக் வியூ இல்லை அது. வெளியே வந்துட்டோம். so you're getting this like a unbeatable. Yeah. No, at this point, no Nothing force, will kill me. no force of nature can stand against me. Yeah. Nature steps down when I'm there. Yeah. நல்ல வேலைங்க, நம்ம காலையிலே வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டுன்ட்டு. எனக்கு கூட ஆகவே ஆகாது. நாங்கள் வரும்போது நாங்கள் தான் செகண்ட் ஜீப்பு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்ட்டு. இது எல்லாமே ஒரே டூர் கம்பெனி கிடையாதுங்க, வேறு வேறு டூர் கம்பெனி. அதேமாதிரி வேறு வேறு கேவ்ஸ்க்கு போவாங்க, ஒரே ஐஸ் கேவுக்கு தான் போவாங்கன்னு கிடையாது. It out of the glacier. Yeah. That was the glacier. That's the sort of friction bit. This is what the glacier brought with it. Yeah. Down to here, from the mountains above. That's like the. Is that the friction that erodes? Yeah. Yeah. The landscape. But we are also on top of a glacier at the moment. Mm-hmm. You see
the ice sticking out all over the place. அதே போல் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கிளேஷியர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுங்க. சில இடத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா ஐஸ் கிராக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதில் போனால் மிஸ் ஆனீங்கன்னா மிஸ்டேக் அதுதான். இப்போ இந்த பின்னாடி பார்க்குற கிளேஷியர் இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அது இப்போ இங்கே பின்னாடி பார்க்குறீங்களே இங்கெல்லாம் வந்து ஐஸ் கிராக்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்க் பண்ணுறது, ஹைக் பண்ணுறது, கிளைம்பிங் பண்ணுறது தான் ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ ஆல்வேஸ் கோ த்ரூ டூர் கம்பெனிஸ். தனியாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி திஸ் கிளேஷியர்ஸ். சரிங்க, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனான டைமண்ட் பீச்சுக்கு வந்துருக்கோம். இந்த ஐஸ்பர்க்ஸ்லாம் பார்க்குறீங்களே, இது எல்லாமே வந்து அந்த கிளேஷியர்லேருந்து வர ஐஸ்பர்க்ஸ் தான். இது வந்து பெரிய பெரிய ஐஸ்பர்க்காக பிரேக் ஆகி கிளேஷியர் லகுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சேரும். அந்த பெரிய பெரிய கிளேஷியர் பர்க்ஸ் வந்து இன்னும் சின்ன சின்னதாக உடஞ்சி இந்த மாதிரி ஓஷனில் வந்து கலக்குங்க. இந்த ஓஷனில் கலக்கிறதுக்கு முன்னாடி இட் பிரேக்ஸ் மோர் அண்டு ஐஸ் வந்து ரொம்ப கிளியராக ஆயிரும். எப்படி மின்னது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது இந்த பிளேஸு. ஒரு விதத்தில் இது அழகாக இருந்தாலும் ஒரு விதத்தில் இது வருத்தமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ ஐஸு மெல்ட் ஆகுது, இதால் எவ்வளோ சீ லெவல் ரைஸ் இருக்க போகுதுன்னு ஒரு வருத்தம் தான். சரி, இயற்கையின் விதி, அதை நம்ம வந்து தடுக்கவும் முடியாது, நம்ம வந்து சேஞ்சும் பண்ண முடியாது. இதை நான் வந்து கைட்ட கூட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மில்லியன் இயர்ஸாகவும் வந்து கிளேஷியர் ஃபார்ம் ஆகும், மெல்ட் ஆகும். நீ வாழ பொறுத்து என்னவோ 70-80 இயர்ஸ் தான், நீ ஏன் அவ்வளோ யோசிக்கிற, வருத்தப்படுற, இட்ஸ் ஆல் நேச்சர் அப்படின்னாரு. சரி, நீங்களே சொல்லிட்டீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் நைட்டு வந்து லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணேங்க, செம்மையாக இருந்துச்சு. சரி, அப்படியே லைட்டாக ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஐஸை எடுத்து பார்த்தேங்க. செம்ம கோல்டாக இருந்துச்சு அந்த ஐஸு. எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன் இந்த ஸ்ட்ரக்சரு. லோக்கல் ஃபுட்டு இங்கே என்னென்னா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், லேம்ப், மற்றபடிலாம் வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஃபுட்ஸ் தாங்க. நீங்கள் ஐரிஷ் ஃபுட் மேக்ஸிமம் இங்கே நீங்கள் அந்த ரெப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் வாக் போய் நடந்து போயிட்டே இருந்தேன், டக்குனு என் கண்ணுக்கு பட்டது இதுதான். க்ரௌண்ட் ஷேப்பில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் விளையாட்டு பார்ப்போமே விளையாடினேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன் ஏன்டா கையில் எடுத்தேன்ட்டு. செம்ம கோல்டு. நான் சொன்னதில் அந்த ஐஸ் பர்க்ஸ்லாம் பிரேக் ஆகுது பாருங்கள். இங்கே இதுதான் அந்த ஐஸ் லகூனு. அந்த இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஐஸ் பர்க்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து சின்ன சின்னதாக பிரேக் ஆகி அந்த டைமண்ட் பீச்சில் போய் ஜாயின் பண்ணுது பின்னாடி இந்த கிளேஷியர்ஸ். நீங்கள் பார்த்து இந்த தூரத்தில் 2 சீல்ஸ் என்னென்ன அட்டூழியம் பண்ணிட்டு தெரியுமா? இது இங்கே வந்து போட் ஒன்று இருக்குங்க, தூரத்தில் பார்க்கலாம் அந்த போட் வெளியே வர்றது. ஆனால் இது வந்து இட்ஸ் ஒன்லி சம்மர் சீசன் டில் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கு. நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்ததால் இருக்குது. பட் இதே வந்து வின்டர் சீசனில் போனீங்கன்னா கண்டிப்பாக போட் டூர் இருக்காது. யூ கேன் ட்ரை தட் போட் டூர்ஸ் அஸ் வெல். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஜாலியாக உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருந்தேன். இதான் அந்த போட்டு நான் சொன்னது, இதை தான் நீங்கள் போவீங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே சாப்பிட்டோங்க. அப்புறமா அதான் நம்ம லாஸ்ட் லொக்கேஷன். நம்ம எப்படியே ரிட்டர்ன் நம்ம வந்து சிட்டி சென்டருக்கே போகிறோம். இது ஒரு 5.5 hours ட்ராவலு. இங்கே ஒரு ரூல்ஸ் என்னன்னா, நீங்கள் ஐஸ்லாண்டில் வந்து
ஒரு 4.5 ஹவர்ஸ் டிரைவுக்கு அப்புறமா நீங்கள் கம்பல்சரி 45 மினிட்ஸ் பிரேக் எடுத்தாகணும். ஸோ அதால் டிரைவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் அங்கே வந்து 4.5 ஹவர்ஸுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேனியானுங்க கூப்பிட்டு போகிறாருங்க. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. அந்த சர்ச் பார்த்தீங்களா, அது செம்மையாக இருந்துச்சு, அதோட லேண்ட்ஸ்கேப்பும் செம்மையாக இருந்தது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து மேக்ஸிமம் 2-வே ரோடு தாங்க. அதாவது ஒரு வழி நீங்கள் போவீங்க, ஒரு வழி நீங்கள் வருவீங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டும் வந்து 90 km/h தான். ஸோ ட்ரைவ் கேர்ஃபுல்லி, ஸ்பெஷலி இன் வின்டர் சீசன்ஸு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேஃப் ட்ராவல் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. இதுதான் அந்த பிரேக் பாயிண்ட்டு. செம்மையாக இருந்துச்சு இதுவும். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே லாவா ஃபீல்ட்ஸுங்க தூரத்தில். இதோட இந்த 2-டே டூர்ஸ் முடிச்சிங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்டல் நோக்கி பயணிக்கிறோம். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நம்ம செகண்ட் பார்ட்டில் சந்திப்போங்க. அடுத்த 2 நாட்கள் எப்படி போகிறீங்க ஐஸ்லாண்டில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.